வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட ஒரு உணவு இன்று உலகம் முழுவதும் ஃபர்மெண்டேட்டட் ரைஸ் என்று ஆராய்ச்சி செய்யப்படும் அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றிருக்குது. நேற்று இரவு மீதமாயிருந்த சாதத்தை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெங்காயம், மோர், பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் பல கிராமங்களில் இன்னும் இருக்குது. இன்று பலர் இதை ஏழைகளின் உணவு என்று நினைத்தாலும் உண்மையில இது குடல் ஆரோக்கியம், செரிமானம், சில பி வகை விட்டமின்கள் மற்றும் நன்மை தரும் நுண்ணுயிரிகள் அதாவது புரோபயாட்டிக் போன்றவை குறித்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பழைய சோறுனா என்ன, இதை எப்படி சரியான முறையில் தயாரிக்கணும், இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள், நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் ரொம்ப கவனமாக எடுக்கணும், எப்போ சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பழைய சோறுங்கிறது வெறும் மீதமாக இருக்கக்கூடிய சாதம் மட்டும் இல்லைங்க. சமைச்சு வச்ச அந்த சாதத்தை இரவு முழுக்க சுத்தமான நீர் ஊற்றி மூடி வச்சோம்னா அதில் இயற்கையான நொதித்தல் அதாவது ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்குள்ள இந்த நொதித்தல் காரணமாக சில நல்ல பாக்டீரியாக்கள் அந்த பழைய சாதத்தில் வளர தொடங்கும். இதனால உணவுடைய தன்மை சில மாற்றங்கள் ஏற்படும். இதைத்தான் பல நாடுகளில் ஃபர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. எப்படி இதை தயாரிக்க வேணும் அப்படின்னா சரியான முறைங்கிறது ரொம்பவுமே முக்கியம். புதிதாக சமைத்த சாதத்தில் நீங்கள் தண்ணீரை ஊற்றி இரவு முழுக்க நீங்கள் மூடி வச்சிடணும். அதாவது இது மண் பானையிலையும் நம்ம செய்யலாம், இல்லை ஸ்டீல் பாத்திரத்துலையும் நம்ம பண்ணலாம். ஸோ குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இது 8 to 12 மணி நேரம் நல்லாவே ஊறணும். காலையில் எந்திரிக்கும் போது அதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நொதித்தல் ப்ராசஸ் நடந்துருக்கும். அது கூட நீங்கள் மோர் கலந்து சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிறிதளவு மாங்காய், உப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதுதான் சரியான முறை. இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்னென்ன மருத்துவ குணாதிசயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். பழைய சோறில் கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்புச்சத்து உறிஞ்சுதல், பொட்டாசியம், மெக்னீசியம், நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் அதாங்க ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பழைய சாதத்தில் இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். குடல் கூடிய அந்த முதலாவது அதிசயம் என்னன்னா, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுதுங்க. இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைனா மலச்சிக்கல் பிரச்சனை தாங்க. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனைனால நிறைய பேர் வயதானவர்கள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வயிற்றில் புண்ணு இருக்கிறது, வாய்வு தொல்லை, செரிமான பிரச்சனை, இப்பெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா பழைய சாதத்தில் என்ன இருக்குது, நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. குடல்ல வாழக்கூடிய நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாக்கள் பயன்படுது. ஸோ ப்ரோபயாட்டிக் நம்ம உடலுக்கு ரொம்பவுமே முக்கியம். அது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு செரிமானம் நடக்கும். ஸோ வயதானவர்கள் எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகலை, மலச்சிக்கல் பிரச்சனையா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மத்தியான வேளையில ஒரு கப் பழைய சாதத்தை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து இரண்டாவது அதிசயம், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. கோடை காலம் வந்தாவே உடல் சூடு அதிகமாகிடும். இதனால பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உடல் சூடு காரணமாக வாய்ப்புண், கண் எரிச்சல், சிலருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் பழைய சோறுல இயற்கையான உடலை குளிர்ச்சிக்கும் தன்மை இருக்கிறதுனால அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறவங்க, விவசாயிகள், இவங்க எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பழைய சாதம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து மூன்றாவது அதிசயம், அதிக சக்தி தர்றதுக்கு பழைய சாதம் பயன்படுது. காலையில் ஒரு கிண்ணம் பழைய சோறு மட்டும் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா பல மணி நேரம் பசியை எடுக்காது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெதுவாக உங்களுக்கு சக்தியை வழங்கி கொண்டே இருக்கும். அதனால் அந்த நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருக்க முடியும். நீங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை போய் பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த பழைய சாதம், ஒரு கஞ்சி, ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயிடுவாங்க. குடிச்சிட்டு போயிட்டு அந்த நாள் முழுக்க கடுமையான
கடுமையான வெயில்லையும் உழைச்சிட்டு மதியானம் தான் சாப்பிட வருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த பழைய சாதம் வந்து பயன்படுது. அடுத்து 4வது அதிசயம் என்னன்னா, மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. ஏன்னா நிறைய பேர் மலச்சிக்கல்னால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து மற்றும் நொதித்தல் உணவின் தன்மை காரணமாக குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சு இந்த மலச்சிக்கல்ல வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. அடுத்து 5வது அதிசயம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பெரும் பகுதி எதோட தொடர்புடையதாக இருக்குது? குடலோட தான் தொடர்புடையதாக இருக்குது. ஸோ நம்ம குடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குடல் ஆரோக்கியங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுறதுக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியம் மெயின். அது கூடவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, வயிற்றில் புண் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவுமே காரமான உணவுகள்லாம் சாப்பிட்டு வயிற்றில் புண்ணை உண்டாக்கியிருப்பாங்க. சிலர் சாப்பிடாம இருந்த அல்சர்லாம் வந்திருக்கும், வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய வயிற்று வந்து குளிர் தன்மை ஏற்படுத்தி அந்த வயிறு புண்ணு எல்லாமே சரியாயிடும். குடல் மற்றும் வயிற்றோட உள் சுவர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் ரொம்பவே முக்கியம். அது பழைய சாதத்தில் இருக்குது. இதனால வயிற்று எரிச்சலும் குறையும், அந்த குடலுடைய சுவரும் பாதுகாக்கப்படும். அடுத்து 7வது அதிசயம், இரும்பு சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. ஏன்னா பழைய சாதத்தில் இரும்பு சத்து இருக்குது. இது நொதித்தல் காரணமாக சில தாதுக்கள் உடலால் எளிதில் உறிஞ்சப்படுது. இதனால இரத்த சோகை அபாயம் குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அடுத்து 8வது அதிசயம், எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இது வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா வயதானவர்களுக்கு தான் எலும்பு சார்ந்த நோய்கள் எல்லாமே வரும். அந்த டைமில் தான் கால்சியம் சத்தெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கால்சியம், மெக்னீசியம் இந்த சத்துக்கள் எல்லாமே எலும்புகளுக்கு ரொம்பவே முக்கியமான சத்துக்கள். இது பழைய சாதத்தில் இருக்குது. அதனால் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இது கருதப்படுது. அடுத்து 9வது அதிசயம், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. இன்னும் பழைய சாதம் குடல் மற்றும் மூளையை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்குது. அதனால இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மனநிலையை மேம்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன் வந்து இருக்குதுங்க. முக்கியமாக வயதானவர்கள் அவங்க வந்து ரொம்ப தனிமையில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த பழைய சாதத்தை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது, அவங்களுடைய எல்லா ஆரோக்கியத்திற்குமே நல்லது. அடுத்து 10வது அதிசயம், இயற்கையான ப்ரோபயாட்டிக்ங்க. பலரும் இன்னைக்கு விலை உயர்ந்த ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட்ஸை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையான இந்த பழைய சோறு மூலமாக தான் அவங்க ப்ரோபயாட்டிக்கை பெற்று கொண்டார்கள். ஏன்னா இந்த பழைய சாதத்தில் இயற்கையாகவே ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல நுண்ணுயிரிகள் இருக்குது. இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமானது. பழைய சோறு சாப்பிட்டா இவ்வளவு அதிசயங்களும் உங்க உடல்ல நடைபெறும். பழைய சோறு சாப்பிட்றதுக்கான முறையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எப்படி செய்யணும், எப்படி சாப்பிடணும். இந்த பழைய சாதத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம்னா, கடின உழைப்பாளிகள், அதாவது விவசாயிகள், உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க, வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவுங்க. கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம். அடுத்து முக்கியமான குறிப்பு, பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க. கோடை காலத்தில் அதிக நேரம் வெளியில் நீங்கள் பழைய சாதத்தை வைக்க வேண்டாம். ஏன்னா ஓவர் அந்த ப்ராசஸ் நடந்து நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நம்ம பயன்படுத்தணும். அடுத்து துர்நாற்றம், ஸ்மெல் இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதை சாப்பிட வேண்டாம். குழந்தைகளுக்கு அளவோடு கொடுங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அளவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.
நண்பர்களே, நம்மளுடைய முன்னோர்கள் காரணமின்றி எந்த ஒரு உணவு பழக்கத்தையும் வச்சிருக்கவே மாட்டாங்க. பழைய சோறு என்பதும் அது வெறும் சாதம் மட்டுமல்ல, அது இயற்கையான ஒரு புரோபயாட்டிக் உணவு. இது குடல் ஆரோக்கியம், குடல் குளிர்ச்சி, சக்தி, செரிமானம் போன்ற பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு. இனிமே உங்க உணவுலையும் இதை சேர்த்துக்கிறங்க, அளவோடு எடுங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி.